இவங்க நிக்கிறாங்க இல்லையா, மலர்கொடி, இவங்க தான் 650 டாய்லெட் கட்டிருக்காங்க அவங்க ஊருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? Can we have a standing ovation for this wonderful இரும்பு மனுஷி? நான் ஒரு கிராமம், என்னுடைய கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப பின்தங்கிய கிராமம். எங்களுடைய மக்கள்கிட்ட எந்த வசதி வாய்ப்பு ரொம்பலாம் இல்லை. சுமாரான நடுத்தர குடும்பம் தான் எங்கள் ஊரில். நான் பிரசன்ட் ஆன உடனே நம்ம மக்கள்லாம் ரொம்ப திறந்த வழியில் போகிறாங்களே, உடனே இதை நம்ம திறந்த வழி இல்லாமல் ஆக்கணும் நம்ம பஞ்சாயத்தை. அப்படி கழிப்பறை கட்டி கொடுத்து 2 மாதத்தில் நம்ம பஞ்சாயத்தை கழிப்பறை வீட்டுக்கு வீடு கட்டி கொடுத்து உழப்பில் திறந்த வழியை போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து உடனே திறந்த வழியில் போகாத அளவுக்கு மக்களை புறம் லெட்டின் தான் போகணும், அந்தளவுக்கு எல்லாரையும் வெறுப்படுத்தி கிராமம் ரொம்ப கஷ்டப்பட்ட கிராமங்கள். ரொம்ப வீடே குடிசை விடுதேன். நான் குடிசை நான் போயெல்லாம் ஒரு வீடெல்லாம் அப்படியே ஒழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த வீடு ஃபுல்லாக சென்ட்ரி வீடு ஆக்கி எல்லாருக்குமே ஓரளவுக்கு வீடு இப்போ கூரை விட இல்லாத பஞ்சாயத்தாக எங்கள் பஞ்சாயத்து ஆக்கிட்டு, எங்கள் பஞ்சாயத்தில் ரோடு வசதியே இருக்காது. நான் பெர்சண்டான இல்லை, ரொம்ப வசதி. எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் கருவதே இருக்கும், ஊரே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் ஒரு டெலிவரி டைம் அந்த பொண்ணுக்கு வகுத்த வழி ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போகணும். 108 அந்த ஊருக்குள்ளே வராது. கட்டில் வச்சுட்டே நாங்கள் அந்த ஊருக்கு கிராமத்தில் தூக்கிட்டு போய் பிரசவத்துக்கு போய் நான் டெலிவரி பண்ணிவிட்டோம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் உடனே கலெக்டரை போய் பார்த்து அந்த ரோடு உடனே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. எந்த அதிகாரியும் எங்கள் பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க. நான் தலைவரான உடனே நான் செய்த சேவை அவ்வளோ அவதாரி எங்கள் ஊருக்கு வர்ற அளவுக்கு நான் பண்ணினேன். அது எனக்கு ரொம்ப எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். மேடம், அதே கம்பீரத்தோட அதே சிரிப்போட எங்களோட ரேம்பில் ஒரு ஆனர் வாக் கெத்தாக நடந்துருங்க மேடம். எங்களது மேலமருங்கூர் ஊராட்சி பொதுமக்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த அவார்டு என் கிராம பொதுமக்களுக்கு தான் அவார்டு. என்னுடைய கணவர், என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய கணவர் தான் முழு பொறுப்பு. எங்கே போனாலும் எப்போனாலும் என்னோட அயராமல் வண்டி ஊட்டி எங்கே போனாலும் நேரத்துலேருந்து என் கிராமத்துக்கு போவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இந்த மேடைக்கு வர மட்டும் கேட்டுப்பட்டு ஆசையாக மனைவி கூப்பிட்டாங்க, வாங்க சார்.